எங்க ஒரு அம்மா அவங்களோட பையனை நைட் ஆனா சங்கிலி போட்டு கட்டி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல அவனுக்கு சுத்தமா நான்வெஜ் தராம வெறும் காய்கறியா தராங்க. அவனுக்கும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. அப்ப ஒரு நாள் அவனுக்கு பர்த்டே வருது. அவங்க பக்கத்து வீட்டுல இருக்க எல்லாரையும் வச்சு அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அப்ப பக்கத்து வீட்டுக்கார பாட்டி அவனுக்கு சாப்பிடறதுக்காக நான்வெஜ் கொண்டு வந்து தராங்க. அந்த பையனோட அம்மா உடனே நான்வெஜ்லாம் அவன் சாப்பிட மாட்டான், அவனுக்கு அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு அதை தள்ளி விட்டுறாங்க. இவனும் அவனோட அம்மா சொல்றதை நம்பிட்டு அந்த நான்வெஜ் சாப்பிடாம இருக்கான். அடுத்த நாள் அந்த பையனோட அம்மா அந்த பையனை அந்த பாட்டி கிட்ட விட்டுட்டு வேலைக்கு போறாங்க. அந்த பாட்டியும் சும்மா இல்லாம அவனுக்கு நான்வெஜ் சமைச்சு தராங்க. இவனும் ஃபர்ஸ்ட் அது என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காத மாதிரியே பயந்துட்டு சாப்பிடுறான். ஆனா அவனுக்கு சாப்பிட அது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. அவன் வெறித்தனமா அங்க இருக்க எல்லா நான்வெஜ்ஜையும் சாப்பிடுறான். அவன் வீட்டுக்கு போய் அவனோட அம்மா கிட்ட ஏன் எனக்கு இத்தனை நாளா நான்வெஜ் தரல, எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இனிமேல் நான்வெஜ் தான் வேணும்னு கேக்குறான். அவனோட அம்மாவும் இனிமேல் இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துறாங்க. அவன் ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்டு கூட வெளியே ஒரு பெரிய மால்க்கு போறான். அப்ப அங்க ஒரு செக்யூரிட்டியா அவங்கள துரத்திட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நேரம் அங்கேயும் அவங்க வெளியவே வரல. நைட்டும் ஆகிருது. அந்த மால்ல யாருமே இல்லைன்னு நினைச்சிட்டு மாலை பூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பசங்களும் பயந்துட்டே வெளியே வராங்க. அன்னைக்குன்னு பார்த்தா முழு பௌர்ணமியா இருக்கு. அந்த குட்டி பையன் மேல அந்த நிலா வெளிச்சம் பட்ட உடனே அவனோட கை கால்ல எல்லாம் நெகம் முடின்னு வளர ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு ரொம்ப பயப்படுறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த குட்டி பையன் ஒரு முழு ஓனாயா மாறிடுறான். அது மட்டும் இல்லாம அவனோட ஃப்ரெண்டவே அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து வேகமா வீட்டுக்கு போயிடுறான். அவனோட அம்மா அவன் மேல ஃபுல்லா ரத்தமா இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க.